இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த 3BHK வீட்டோட ஹைலைட் என்னென்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் அந்த ஊட்டி போகிற ஹைவேலேருந்து காரமடை லொக்கேஷனில் டீச்சர்ஸ் காலனின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாங்க, நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் ஏரியாலையும் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு 3BHK வீடு. 2.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 20 அடி ஃப்ரண்டேஜுங்க, 55 அடி உள்ள லென்த்து. வீட்டை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி டியூப்ளெக்ஸ் மாடலில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி, அப்புறம் வந்து யூ ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க்கு. இந்த சைட் எலிவேஷனோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த உட்டன் கிரேட்ஸ் வச்ச மாதிரி என்ன டெக்ஸ்சர் டிசைன்ஸ், அதுலேயே பெயிண்டிங் ஒர்க்கு, நேச்சுரல் ஸ்டோன் டைல் ஒர்க்கு, கிரே கலரில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட அந்த 4 சைடு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு லைட்டிங் ஒர்க்கோட சூப்பராக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். CNC லேசர் கட் டிசைன்ஸோட பிளாக் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்டிகோ ஸ்பேஸுங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 20ன்னு லென்த்தாக அமைந்திருக்கக்கூடிய போர்ட்டிகோ ஸ்பேஸ். இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வீட்டோட ஜலமூலை. இங்கே வந்து வீட்டுக்கான போர்வெல் அமைஞ்சிருக்கு, தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு வந்து கார் பார்க்கிங் ஹெவி டியூட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி அந்த மேட் ஃபினிஷிங் டைல்ஸை சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ப்ளசண்ட்டாக வந்திருக்குங்க. அது போக அந்த சீலிங்கில் 4 கார்னர் இருக்கும், சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க, கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் டோர் பக்கத்தில் பேசேஜ் இருக்குல்ல, இதில் வந்து அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 அடிங்க இந்த செட்பேக் ஏரியா. இந்த அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் க்ளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. 4க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, பாத்ரூம்க்கு ஒரு லைட் ப்ரௌன் அப்புறம் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கிளாஸ் ஃபினிஷிங்கில் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்ல செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பெருசாக செட்பேக் ஏரியா இருக்குது, அந்த சைடு வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹால்லே ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த ஸ்டார் கேஸ் தான். ஸ்பைரல் டைப்பில் இந்த ஸ்டார் கேஸை ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோ நார்த்தன் சைட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சீலிங்க்கு சின்ன சின்ன ஸ்பாட் லைட், அப்புறம் வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 8க்கு 16ங்கிற அளவில் இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் வந்து வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் இந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே அந்த ஸ்டார் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸ் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் அப்புறம் நார்த்தன் சைட் வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நல்ல தண்ணிக்கான ஒரு பைப் கனெக்ஷனும், அந்த சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ROக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோக RCC லேஃப்ட் பார்த்திங்கன்னா பெரிய லேஃப்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியாலையும் UPVC விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். வுட்டு நம்ம இன்டீரியர்லாம் பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து நம்ம ப்ரைவேட் ஏரியாவாக இந்த கிச்சன் கம் டைனிங்கை பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டோட பெட்ரூம் பார்த்துலாம். பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து வீட்டோட பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. பூஜை ரூம் பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க பில்டிங்ஸோட. நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. பூஜை ரூம் பக்கத்துலேயே இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்திங்கன்னா நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வாஸ்துப்படி இந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் கார்னர். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. ஸோ வென்டிலேஷனுக்காக இங்கே 2 விண்டோஸ், ஒன்று UPVC விண்டோ, ஒன்று வந்து நார்மல் உட்டன் விண்டோ.
அது போக ஆர்சிசி லாஃப்ட் வந்து 16 அடிக்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய லாஃப்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வால் ஷெல்ஃப் வந்து இந்த கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்லெட் பாத்ரூமும் வரும், அப்புறம் அந்த பூஜா ஏரியாவும் வரும். அதுக்கு ஃபுல்லாமே அந்த லாஃப்ட் ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஒரு லைட் கிரே கலர் காம்பினேஷனில் ஹேண்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு அந்த பார்டர் டிசைன்ஸ்லாம் வச்சு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து 2 ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இதை இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டருக்கு வச்சுக்கிற மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சாக்கெட்டு. இந்த ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டார்கேஸு ஒரு மாதிரி கேர்வ்டு டிசைனில் போகுது. இந்த ஸ்டார்கேஸ்க்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இந்த லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லிவிங் ஹாலில் நம்ம வெஸ்டர்ன் சைடில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு, அது பார்த்துடலாம். இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அளவு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சேம் 16 அடிக்கு ஆர்சிசி லாஃப்ட், ஒரு உட்டன் விண்டோ, ஒரு யூபிவிசி விண்டோ, வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கும் மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதுவும் 5க்கு 6ங்கிற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டைல்ஸ் வந்து வேறு மாதிரி கலர் பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு காமன் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் 5க்கு 6 தான். இங்கேயும் பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ், டவல் ராட் எல்லாமே ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு அட்ஜசன்ட், அதாவது ஈஸ்டர்ன் சைடு நம்ம பார்த்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து 8க்கு 16ங்கிற அளவில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு தான் அந்த காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஆர்சிசி லாஃப்ட் 16 அடிக்கும் ஒரு யூபிவிசி விண்டோவும் ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலிலேருந்து நம்ம அடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி போயிடலாம். இந்த ஃப்ரண்ட் பால்கனி பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங்கில் ஒரு சைடு வாலில் என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே டைல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை கிராண்டாக காட்டுற மாதிரி இந்த ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. அது போக டஃப் அண்ட் கிளாஸ், அதாவது ஹேண்டில்ஸ் இல்லாமல் டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. அது இங்கிருந்து நம்ம டெரஸ் போகிறதுக்கு இங்கேயும் ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் பார்த்திங்கன்னா ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க குட் வாட்டருக்காக. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகலாம் இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து பில்டர் இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69 லட்ச ரூபா. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இதிரமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி.